வணக்கம், இது உங்கள் அருண். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேண்டில் வந்துட்டு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் வந்துட்டு அந்த பையனும் பொண்ணும் போயிருக்கும் பொழுது தனியாக வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கும் பொழுது 3 மனித மிருகங்களால் வந்துட்டு அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளோட கருத்துக்கள் என்னென்னா, அதாவது வந்துட்டு தவறுகள் யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னா 3 பேருமே தவறு இருக்குது. ஸோ அந்த 3 பேர் முதல் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கவே கூடாது, கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது அந்த பொண்ணை வந்துட்டு. அதான் வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, காதலிக்கிறாங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த இடம் பொருள் அப்படின்ட்டு இருக்குது. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் போகும்பொழுது வந்து பாதுகாப்பு கிடையாது. அப்போது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து தாக்க வரும்பொழுது அந்த ஒரு பையனாக இருந்தாலும் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அது முன் யோசனையாக அந்த தவிர்த்துருக்கலாம், அந்த இடத்த வந்துட்டு தேர்வு செய்ய தவிர்த்துட்டு வேற எங்கேயாவது மீட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு இல்லாட்டி வந்துட்டு சினிமா தியேட்டர் அந்த மாதிரிலாம் போயிட்டு மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு போயிருக்க வேண்டாம் அந்த மாதிரி இடத்துல. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுமே வந்து மிகப்பெரிய தப்பு தான். அதை வந்துட்டு எக்காரணத்து கொண்டோ நாங்கள் மறுபடியும் நம்ம பதிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பெண் அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்புக்காகத்தான். எக்காரணத்து கொண்டு தனிமையான இடத்துல வந்து சந்திக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அது வந்துட்டு நிறையா காரணங்கள் இருக்குது. பாதுகாப்பு, அந்த பையனும் நம்பக்கூடாது, திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது யார் மேலேயுமே. ஸோ தனியாக போகக்கூடாது. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பையன்கிட்டருந்தும் பாதுகாப்பு வேணும், மற்றவங்ககிட்டருந்தும் பாதுகாப்பு வேணும். ஸோ அந்த பாதுகாப்பு வந்து இருக்குமா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போது என்னதான் 3வது காரணங்கள் வந்து அந்த 3 பேர் தான் முக்கியமான காரணம். அதாவது அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பையனை வந்து அடிச்சு காயப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு பெண்கள் வந்து எங்கேயுமே போகக்கூடாதா அப்படின்னா, எல்லா பக்கம் போகணும். பெண்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சுதந்திரம் இருக்கு, எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்கு. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தாங்கள் விரும்பிய இடத்துக்கு போகிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முழுவதல் காரணம் வந்து நம்ம பெண்களை கூட சொல்றதுக்கு முதல்ல வந்து ஆண்களுக்கு எப்படி பெண்களிடம் வந்துட்டு மரியாதை கொடுக்கணும், பெண்ணை எப்படி மதிக்கணும், பெண்ணை எப்படி நேசிக்கணும், ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய வீட்டு பெண் மாதிரி, தன்னுடைய அம்மா தன்னுடைய அக்கா மாதிரி அவங்கள பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாவே இந்த பிரச்சனை நிச்சயமா சால்வ் ஆயிரும். ஏன்னா எப்பவுமே இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் கூட தப்பா போய்க்கிறாங்க, இந்த மாதிரி தப்பு பண்றதுக்காக தான் போய்க்கிறாங்க, டேட்டிங் பண்றதுக்கு போய்க்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதுவே அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும்பொழுது அந்த மாதிரி ஆயிருந்தா என்ன சொல்லுவோம்? வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. முதலாவது வந்துட்டு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வீட்லயே வந்து கற்பிக்கணும், ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கணும், எந்த ஒரு இச்சையும் இல்லாமல் நல்ல கண்களோட வந்துட்டு நல்ல மனசோட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தா அது ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க பெருசாகும் போது அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. ஆண்களை சரிப்படுத்தினாவே போதும். எப்பவுமே பெண்களுக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறத விட ஆண்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்கள் இருந்தாலுமே ஆண்கள் சரியில்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நிச்சயமா பாதுகாப்பு இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு அந்த ஆண்கள் தவறு செய்கிற ஆண்கள் வந்துட்டு வயசு பெண்களை மட்டும் இல்லை, வயசான பாட்டிமார்களையும் முதியவர்களையும் அதே மாதிரி வந்து சின்ன இளம் குழந்தைகளையும், சின்ன பச்சை குழந்தைகளையும், 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைகளை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு ரேப் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும், நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும், நன்னெறி கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரி சொல்லித் தரும் பொழுது அவங்க அதை கற்றுக்குவாங்க. வெளியே போகும்பொழுது ஒரு சமூகத்தில் வந்து சமுதாயத்தில் வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும் மற்றவங்ககிட்ட அப்படிங்கிற அந்த புரிதலோடு அவங்க போகும்பொழுது நிச்சயமாக வந்துட்டு குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு அத்தியாவசியமானது அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு வேலைக்கு போகிறதோ, நைட் டியூட்டி போகிறதோ, அல்லது நைட்டில் வந்து ஒரு கடைக்கு போகிறதோ, ஒரு எமர்ஜென்சி டைமில் போகிறதோ, அது தவிர்க்கவே முடியாது. அதை தாண்டி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறது அது வந்து ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கு 2 பேத்துக்கும் தான். ஆனால் ஆண்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% ஆண்களை வந்து யாரும் பாலியல் பலாத்காரம் பண்ணுறதில்லை. ஆனால் ஆண்களுக்கும் நடக்குது, ஆனால் பெண்களுக்கு தான் 90% நடக்குது, ஆண்களுக்கு 10% நடக்குது. வெளியே ரேப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி செலவாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு 2 பேருமே உட்படுறாங்க, அது வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் பெண்களுக்கு தான் அதிகமாக நடக்குது. அப்போது பெண்கள் வந்துட்டு யாரையும் நம்பி அந்நேரத்துக்கு வெளியே போகக்கூடாது. முக்கியமான காரியங்கள் இருந்தால்
போய்க்கலாம். அதை தாண்டி ஏன்னா இது வந்து பெண்களை வந்துட்டு மட்டுப்படுத்துறதோ பெண்களை கட்டுப்படுத்துறதோ கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம பாதுகாப்பு நம்ம எதுக்காக வந்து டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு வரோம்? சேஃப்டிக்காக தான். நம்ம ஒழுக்கமாக போனால் கூட ஆப்போசிட் அவன் இடிச்சிட்டா நம்ம கீழே விழுந்துட்டோம்னா, ஒரு ஆப்போசிட் தண்ணி அடிச்சுட்டு வராங்க, அவன் நம்ம மேலே இடிச்சுட்டு நம்ம கீழே விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறது? ஸோ அதுக்காக நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம போடுறது. அதே மாதிரி தான் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கருதி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்தா அது நம்ம ரொம்ப நல்லது. இதில் வந்து பெண்ணுரிமை, அதே மாதிரி ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் பேசி அந்த மாதிரி இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பேசாம பாதுகாப்பு நம்ம எப்படி இருக்கணுமோ நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறமா மற்றவங்க குறை சொல்லி இப்போ அந்த 3 பேர்த்தையும் வந்து என்ன பண்ணாலும் தகுந்தான். ஆனால் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உயிர் போயிருந்தாவோ இப்போ வந்து அவங்கள அந்த வேதனை போகுமா, அது உயிர் போயிட்டு திரும்பி வருமா? அந்த ஆண்களை நம்ம வந்து தூக்கிலேயே போட்டாலுமே பெண்ணுக்கான அந்த உயிர் ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்குமா? அதுதான் கேள்வி. ஆண்களை தண்டிக்கிறது நோக்கம் அது நல்ல விஷயம்தான், அது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம்தான். அப்பதான் வந்து குற்றங்கள் குறையும், கடுமையான தண்டனை இது பண்ணணும். ஆனால் தண்டனை கொடுத்தா கூட அந்த இழந்து போன உயிரோ மானமோ திரும்பி வருமா? அது வராது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணுறது. ஸோ எப்பவுமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தேவையில்லாத செயலை ஈடுபடாமல் நம்மளுடைய நோக்கம் என்னவோ நம்மளுடைய விஷயம் என்னவோ அதில் ரொம்ப கவனம் செலுத்தி அதை நம்ம சரியாக இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்கே போகிறதா இருந்தாலும் அதை பாதுகாப்பை உறுதி செய்யணும். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே நம்ம செய்யறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது பாதுகாப்போடு செஞ்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தான் உத்தரவாதி. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நடந்ததுக்கப்புறமா யார் வேணாலும் வருவாங்க, ஆனால் அந்த பாதிப்பு நம்மளை மட்டும்தான் வந்து தாக்கும். அந்த பாதிப்புலேருந்து நம்ம தான் வந்துட்டு அடிப்படணும். அது வந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உதவிக்கு வருவாங்க, ஆனால் பாதிப்புலேருந்து யாராலையும் மீட்க முடியாது. அது நம்ம தான் மீண்டு வரணும். அது வந்து வெளியே வர பாதிப்பாக இருந்தால் பரவாயில்ல, சரிப்படுத்த முடியாத பாதிப்புன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. எங்கே போனாலும் கவனமாக இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. இதான் நாங்கள் சொல்கிறது. நன்றி.